மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. I'm also very happy with it. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஜே ஹண்ட்னு ஒரு ஈவெண்ட்ல தான் மீட் பண்ணோம். அதுல இருந்து வந்தவங்க நிறைய பேர் இப்ப நிறைய சேனல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆங்கரா, ஆர்டிஸ்டா அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 8 வருஷம் கழிச்சு ஒரு பாசிபிள் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஹப் வந்து கோயம்புத்தூர்ல அகைன் பிரபு பிரதர் கிரியேட் பண்றாரு. ஸோ அதுக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வெரி மச் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாசிபிள் ஸ்டுடியோஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இங்க வந்து பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோ அண்ட் அதுவும் இல்லாமல் டப்பிங் ஸ்டுடியோ ப்ளஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் இது எல்லாமே இங்கே அவைலபிள் இருந்தது, நல்ல குவாலிட்டியில் இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கோயம்புத்தூர்ல வந்து டப்பிங் ஸ்டுடியோஸ் அண்ட் இந்த மாதிரி பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோஸ்லாம் வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பாசிபிள் ஸ்டுடியோஸ். ஐ மீன் சேம் லைக் அங்கே இருக்க மாதிரியே இங்கேயும் நல்ல குவாலிட்டியோட இருந்தது. சென்னையில் இங்கே கோயம்புத்தூர்ல ஷூட் பண்ணும்போது சப்போஸ் அர்ஜென்ட்டா ஏதாவது டப் பண்ணி அனுப்பணும் அந்த டைம்ல வந்து இங்கே ஸ்டுடியோஸ் நிறைய தேடுவோம். இருக்கு, கோயம்புத்தூர்ல நிறைய இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ மீன் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல செட்டப்ல ஒரு ஸ்டுடியோ பார்த்த ஃபீல் இருந்தது. அந்த நாலேஜ் எல்லாம் இருக்கு. நான் பக்கத்துல ஈரோடு தானே நானு. சென்னையுடைய அந்த அளவுக்கு இங்க இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி இல்ல, எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. கோயம்புத்தூர்ல இங்க இருந்தே இண்டிபெண்டன்ட் மூவி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட ஜோ படத்துல ஒர்க் பண்ண கேஜி வருண் பிரதர், கேஜி விக்கி அண்ட் அதுல ஒர்க் பண்ண ராஜ், இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு படம் இண்டிபெண்டன்ட் மூவி எடுத்தவங்க தான். ஸோ அங்கிருந்து அவங்க ரிசர்ச் பண்ணி திரும்ப ஒரு ஃபுல் ஃபிளெஜா ஒரு படம் எடுக்கணும்னா எல்லாருமே சென்னையில இருக்காங்கும் போது அவங்க சென்னைக்கு வந்து அந்த படம் எடுக்க வேண்டியதா இருந்தது. ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து இண்டிபெண்டன்ட் மூவி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட நிறைய படம் வந்தது. ஸோ இங்கிருந்தே நிறைய பேர் படம் ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறதெல்லாம் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இன்னும் ஃபுல் ஃபிளெஜா பண்றதுக்கு இங்க டீம் கிரியேட் ஆகிறதும் நல்லா தான் இருக்கும். ஐ மீன் இங்க இண்டிபெண்டன்ட் மூவி எடுத்தவங்க தான் ஜோ படத்துல, ஐ மீன் கிட்டத்தட்ட 50% வந்து கோயம்புத்தூர்ல இண்டிபெண்டன்ட் மூவி ஒர்க் பண்ணவங்க தான் ஜோல ஒர்க் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்னோட ரிலீஸ் வந்து ஸ்வீட் ஆர்ட், யுவன் சங்கர் ராஜா சாரோட ப்ரொடக்ஷன்ல அவரோட மியூசிக்ல ரிலீஸ் ஆக போகுது. அது சீக்கிரமே, ஐ மீன் அடுத்த ரிலீஸ் அதுதான், ஸ்வீட் ஆர்ட் தான் ஆக போகுது. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாரோட மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதுதான் அடுத்த ரிலீஸ். இப்போ கரண்டுடைய தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு புதுமுக கதாநாயகன், புது இயக்குனர், இது நல்ல வரவேற்பு, நல்ல கதை இருந்தா எப்படி சார் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆக்சுவலா தான் நியூ டேலண்ட்ஸ் வரும்போது அதுக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரி, ஐ மீன் மெயினா தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய வரவேற்பு இருக்குதான் செய்யுது. அகைன் அதான் ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னாவே கண்டிப்பா ஆடியன்ஸ் உள்ளார வந்துருவாங்க அப்படின்றது திரும்ப திரும்ப இங்க ப்ரூவ் ஆயிட்டே தானே இருக்கு. ஸோ புது டைரக்டர், ஏற்கனவே படம் பண்ண டைரக்டர், அந்த பாகுபாடு வந்து எனக்கு நான் அப்படி பாக்குறது இல்லை. ஸோ ஆடியன்ஸும் அந்த மாதிரி பாக்குறது இல்லைன்னு நான் நம்புறேன். அவங்களுக்கு தேவை ஒரு படம் நல்லா இருக்கணும், அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா நான் தியேட்டருக்கு வருவேன், அந்த படம் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தினா போதும். ஸோ அது இங்க இனிமே ஹெல்தியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சினிமா இருந்த நேரத்துல ரிவ்யூஸ் இருக்கு, ஆமா, அதுக்கப்புறம் தொலைக்காட்சி இருக்கு, அதையும் தாண்டி இப்போ சோசியல் மீடியாவும் வந்துட்டாங்க. இது சினிமாக்கு ஆரோக்கியமா இல்ல, ரிவ்யூஸ்ன்றது முதல்ல இருந்தே இருக்கு. பத்திரிகையில எழுத்துல ஆரம்பிச்சு இப்ப இருக்க இந்த சோசியல் மீடியா வரையுமே அது ரிவ்யூவோட எவாலுவேஷனா தான் பாக்குறேன். ரிவ்யூஸ் ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் இப்படி இருக்கு, இது நல்லா இருக்கு, பார்க்கலாம், பார்க்க கூடாது, இது எல்லாத்தையுமே சொல்றதுக்கான உரிமை வந்து ரிவ்யூஸ் கிட்ட இருக்கு. அதோட எவாலுவேஷன் தான் இந்த சோசியல் மீடியாவும் நினைக்கிறேன். பட் இதுல இந்த இந்த படம் பார்க்கலாம், இந்த படம் இதுக்காக பார்க்கலான்ற வரையும் நிப்பாட்டினா போதும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்கன்னு சோசியல் மீடியால ரொம்ப அப்ரப்டா சில ரிவ்யூஸ் சொல்லும் போது அது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா முன்னாடிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுப்போம், படம் நல்லா இருக்கா, என்னடா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு நம்ம அதை கேட்டுட்டு போகணும் வேணான்ற முடிவை நம்ம எடுப்போம். ரொம்ப அப்ஃப்ரண்டா ஒரு படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் கொஞ்சம் கடுமையா இருக்கு. ஸோ இப்ப இந்த ரிவ்யூட எவாலுவேஷன்ல கொஞ்சம் கடுமையா நான் பாக்குறது, இந்த போய் பார்க்காதீங்கன்றத அப்ஃப்ரண்டா வந்து சொல்றாங்கல்ல, அது கொஞ்சம் தப்பா இருக்கு. சின்ன திரையிலிருந்து பெரிய திரை போறதுக்கு வழி ஈஸியா இருக்கா? எந்த டிராவலுமே ஈஸியான டிராவல் கிடையாது இல்லை. ஸோ ஆப்வியஸா அது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். எனக்கு அது ஈஸியா தான் இருந்தது. எனக்கு ஈஸியா இருந்தது காரணம் சிவகார்த்திகேயன், நான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணது. ஸோ அதுக்கு முன்னாடி டெலிவிஷன்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அது எல்லாமே அந்த பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான். இப்போ எல்லா ஸ்ட்ரகிளும் எல்லாருக்குமே இருக்கும். அது எல்லாமே அந்த நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஓட்டம் ஒன்று ஓடிட்டு இருப்போம்ல, அது ரீச் ஆகிறதுக்கு நடுவில் நடக்கிற ப்ராசஸாக தான் நான் பார்க்குறேன். டெலிவிஷன்ல இருந்து இல்லை, எதுல இருந்து வந்தாலுமே
எப்படி நீங்க சினிமாக்குள்ளார வரணும்னாலுமே அதுக்குள்ளார சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி எனக்கும் இருந்தது. அவ்வளவுதான். நீங்க கெரியர் ஸ்டார்ட் பண்ணது அந்த மியூசிக் சேனல்ல இருந்து கொஞ்சம் ஆமா. அவுட்புட் கொடுத்துச்சு. இப்போ வந்து அந்த மியூசிக் சேனல்ஸோட ஆங்கரிங்ன்றதே கம்மி ஆயிடுச்சு. நம்ம ஆன்லைன் பேஸ்டா வந்தது. சோ அது கரியர் இல்லாம இருக்கு. விஜேஸ் இல்லாம இருக்கு. அப்படி இல்லையே, இன்னுமே ஆங்கர்ஸ் இருக்காங்க, விஜேஸ் இருக்காங்க, வேற வேற மீடியம்ல இருக்காங்க. அவ்வளவுதான். இன்னுமே டெலிவிஷன் சேனல்ல ஆங்கர்ஸ் இருந்துட்டு தானே இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் இருக்குதான் செய்யுது. அதுக்கு மியூசிக் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. நீங்க அவுட்புட் அந்த டைம்ல இப்போ அந்த இவாலுவேஷன் இல்லல சார். அப்படி 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 கம்ப்ளீட்டா இன்னும் முடியல. இன்னுமே டெலிவிஷன்ல எடுக்கிற ஷோஸ் வந்து நீங்க ஆன்லைன்லயும் அவைலபிள்ல இருக்கு. மக்களோட சாய்ஸஸ் மாற ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். இப்போ என்னன்னா, முன்னாடி வந்து பாட்டு கேட்கணும்னா நம்ம டிவி ஆன் பண்ணி ஒரு பாட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த பாட்டு இந்த டைம்ல வரும் அப்படின்னு. பெப்சி உங்கள் சாய்ஸ் எடுத்தீங்கனாலுமே எல்லா பாட்டும் முடிஞ்சு பெப்சி உங்கள் சாய்ஸ் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பாட்டு வரும். அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த வெயிட்டிங் பீரியட் தான் மாறி இருக்கே தவிர ஹோஸ்டோ இல்ல டெலிவிஷன் ஷோஸோ எதுவும் பெருசா மாறின மாதிரி இல்லை. இன்னுமே டெலிவிஷன் ஷோஸ்ல ஹோஸ்ட் இருந்துட்டு தான் இருக்காங்க, கேட்கிற பாட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கு திரும்ப அது சோசியல் மீடியாக்குள்ளார வந்துட்டு தான் இருக்கு. இது சைக்கிள், அது நடந்துகிட்டே தான் இருக்கு. கம்மியாயிருச்சு அப்படின்னா பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய ஆயிடுச்சு. முன்னாடி ஒரு இடம் இருந்தது, இப்ப நிறைய இடத்துல நமக்கு வேணுன்ற நேரத்துல வேணுன்ற பாட்டை நம்மளால கேட்க முடியும். ஸோ அப்படி மாறி இருக்கு. அவ்வளவுதான். லவ் ஜர்னல் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? எந்த டைரக்டர் கூட பண்ணணும்? இல்ல, இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. கதை கேட்கும்போது ஜீரோ மைண்ட் செட்ல தான் உட்காடுறேன். ஒரு நான் கேட்கற கதை எனக்கு பிடிக்கணும், அந்த கதையில நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணணும். இந்த 2 கிரைட்டீரியா தான் வச்சிருக்கேன். மற்றபடி இப்படி இருக்கணும் அப்படின்னு இல்லை. அவன் மாதிரிலாம் தெரியல, தோணவும் இல்லை. அந்த முழுமையான ஒரு காதல் கதை மறுபடியும் வர மாதிரி இருக்கு. அது பேசிருக்கீங்களா? ஸ்வீட் ஆட்டும் காதல் கதை தான். அது இன்னும் கொஞ்சம் அது அது அப்படியே ஜோ மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஜோல வந்து எப்படின்னா ஃபுல் ஃபிளட்ஜா ரொம்ப ஹானஸ்டா லவ் பண்ணி ஒரு ஜோன்ல இருப்பான். ஸ்வீட் ஆர்ட்ல இருக்க அந்த வாசுன்ற கேரக்டர் வந்து இந்த கமிட்மெண்ட்டுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. இப்ப திடீர்னு வந்து ஐ லவ் யூன்னு சொன்னோடனே பக்குன்னு இருக்கும் நமக்கு. ஐயோ லவ் யூ, அப்ப கல்யாணம் பண்ணி போறோமா, ஐயோ போச்சே அப்படின்னு ஒரு பயம் வரும்ல. ஸோ அதுவும் இல்லாம ரொம்ப ஹானஸ்டான லவ் இல்லாம அதுக்கு நடுவுல இருக்க அந்த கமிட்மெண்ட் இஷ்யூல இருக்க ஒரு பையனா இருப்பேன். இதுவும் லவ் ஸ்டோரி தான், பட் இது கொஞ்சம் கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்க படமா இருக்கும்.